Welcome you all to 4th standard social science class. In this video, we are going to see about Unit 2 Physical Features of Tamil Nadu. This is our part 2 video. In this video, we are going to see about plains and coastal regions of Tamil Nadu. We already saw about mountains and plateaus of Tamil Nadu. In this video, we are going to see about plains and coastal regions of Tamil Nadu, waterfalls of Tamil Nadu, climates of Tamil Nadu, different types of forests found in Tamil Nadu. First, we are going to see about plains. Plains in Tamil Nadu can be divided into river plains and coastal plains. தமிழ்நாட்டில் இருக்க பிளைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்க சமவெளிகளை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஒன்று ரிவர் பிளைன்ஸ், இன்னொன்று வந்து கோஸ்டல் பிளைன்ஸு. ரிவர் பிளைன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா ஆறுகள்னால உருவாக்குன சமவெளிகள், அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னா கடற்கரையோர சமவெளிகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர் பிளைன்ஸ், ரிவர் பாலாறு, செய்யாறு, பெண்ணை and வெள்ளார் form the northern plains. The middle river plain is formed by Kaveri and its tributaries. River Vaigai and Tamarabarani form the southern plains. அதாவது இப்போ மேப்பில் பாருங்கள், பாலாறு இங்கே இருக்கா, செய்யாறு, வெண்ணெய், இதெல்லாம் சேர்ந்து இந்த ரிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நார்த்தன் பிளைன்ஸை வந்து உருவாக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க நார்த்தன் பிளைன்ஸை வந்து உருவாக்குனது இந்த ரிவர்ஸ் தான். தமிழ்நாட்டோட மிடில் பகுதி பிளைன்ஸை வந்துட்டு உருவாக்குனது இந்த காவேரி. இந்த காவேரி அண்டு அதோட துணை நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வோம், பவானி, நொய்யல், இதெல்லாம் துணை நதிகள். இந்த துணை நதிகளும் அதோட காவேரியும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டோட மிடில் பிளைன்ஸை வந்துட்டு உருவாக்கியிருக்கு. பிளைன்ஸ் அப்படின்னா என்னது, சமவெளிகள் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். சதர்ன் பிளைன்ஸை வந்து உருவாக்கின ரிவர் வந்து வைகை அண்டு தாமிரபரணி, இந்த 2 ரிவரும் சேர்ந்து தான் சதர்ன் பிளைன்ஸை, தமிழ்நாட்டோட சதர்ன் பிளைன்ஸை வந்துட்டு உருவாக்கியிருக்கு. ரிவர் செய்யாறு இஸ் ஏ ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் பாலாறு. ரிவர் பாலாரோட துணை நதி தான் என்னது, செய்யாறு. இட் இஸ் எ சீசனல் ரிவர் தட் ஃப்ளோஸ் த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருவண்ணாமலை. இது வந்து பருவகால ஆறு தான். இது வந்து எது வழியாக போகுது அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வழியாக போகுது. நெக்ஸ்ட் ஒன் கோஸ்டல் பிளைன்ஸ். கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கடற்கரை சமவெளி. கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஆல்சோ கால்ட் சோழமண்டலம் பிளைன்ஸ் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டென்ட் இருக்குது. அதாவது இதெல்லாமே என்னது அப்படின்னா கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சோழமண்டலம் பிளைன்ஸுன்னு சொல்லுவோம். சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற இந்த பிளைன்ஸை தான் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கடற்கரை ஓர பகுதிகளை கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். 4th one coast, அதாவது கடற்கரை. தமிழ்நாடு has the 3rd longest coastal line in India. The coastal region extends from Chennai to Kanyakumari. Pamban Island forms a part of Ramanathapuram. It separates Gulf of Mannar and Palk Strait. 13 districts shares the coastal line. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கடற்கரை, அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கடற்கரை 3rd longest coastal line in India. இந்தியாவிலேயே 3rd நீளமான கடற்கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. இதில் நடுவில் பாம்பன் ஐலாண்டு இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரத்தில் ஒரு பகுதி தான் என்னது பாம்பன் ஐலாண்டு, பாம்பன் தீவு அப்படின்னு சொல்லுவோம். இது எதையும் பிரிக்குது அப்படின்னா குல்ஃப் ஆஃப் மன்னர் அண்ட் பால்க் ஸ்ட்ரைட்டை வந்துட்டு பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோஸ்டல் லைனில், அதாவது இந்த கடற்கரை ஓரத்தில் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா 13 டிஸ்ட்ரிக்ட், 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு இந்த கடற்கரை ஓரங்களில் இருக்குது.
ஸோ இங்கே மேப்பில் பாருங்கள், பால் ஸ்ட்ரைட் இங்கே இருக்குது, குல்ஃப் ஆஃப் மன்னார் இங்கே இருக்குது, ஸோ ராமநாதபுரம் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பிரிக்கிறது வந்து இந்த ராமநாதபுரத்தில் இருக்க இந்த பாம்பன் ஐலாண்டு, அதாவது தீவு தான் பிரிக்குது. இந்த பால் ஸ்ட்ரைட்டையும் குல்ஃப் ஆஃப் மன்னாரையும் பிரிக்குது. The notable beaches of Tamil Nadu are Marina Beach, the second longest urban beach in the world. வேர்ல்ட்லேயே செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா மெரினா பீச் தான் சொல்கிறோம். ராமேஸ்வரம் பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூ. பியூட்டிஃபுல் வியூக்கு ரொம்ப ஃபேமஸான பீச் எது அப்படின்னா ராமேஸ்வரம் பீச். கன்னியாகுமரி பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூஸ் ஆஃப் சன்ஷைன் அண்ட் சன்செட் ஓவர் த வாட்டர். இது சூரியன் உதிக்கிறதுக்கு, சூரியன் மறையிறத பார்க்கறதுக்காகவே இந்த பீச்சுக்கு வந்து போவாங்க, கன்னியாகுமரி பீச்சுக்கு நிறைய டூரிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், டூ யூ நோ Pamban Bridge in Rameshwaram is India's first sea bridge opened in the year 1914. பாம்பன் பிரிட்ஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்குது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சி பிரிட்ஜ் இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 1914 வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க. Waterfalls of Tamil Nadu. Waterfalls is an area where the river water flow down from a mountain. Tamil Nadu has several waterfalls. அதாவது waterfalls அப்படின்னா என்ன அப்படின்னா ரிவர் வாட்டர் வந்து ஒரு மவுண்டெயின்லேருந்து கீழே ஃப்ளோ ஆகும், கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு மலை குன்று மேலே வந்து என்ன பண்ணுது, தண்ணி வந்து அப்படியே கீழே விழுகுது, ரிவர் வாட்டர் வந்து கீழே விழுகுது. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் தெம் ஆர் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் is located in Dharmaburi on the river Kaveri. It is known bathing area, boat riding and attracts many tourists all around the year. ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது எந்த ரிவர் அப்படின்னா காவேரி ரிவர். இது வந்து எதுக்கெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா பாத்திங் ஏரியா இருக்குது, இதில் போட் ரைடிங் இருக்குது, நிறைய டூரிஸ்டரை வந்து இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இந்த செகண்டில் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் என்னது ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். Kutralam Waterfalls is located in Tenkasi. It is in the Western Ghats on the river Chittar. There are a total of 9 falls, of which Peraruvi, Anaitharuvi and Puliyaravi are the most prominent. அதாவது இந்த குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசியில் இருக்குது. இது வெஸ்டர்ன் காட்ஸில் உருவாகிற ஒரு ரிவர் சித்தாறு. இதில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். இதில் 9 ஃபால்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து பேரருவி, அணைத்தருவி, புலியருவிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குற்றாலத்தில். நெக்ஸ்ட் வந்து சுருளி வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் தேனி. ஹியர் த வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் எ சீரியல் ஆஃப் எ ராக் ஸ்டெப்ஸ். அதாவது இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர்ச்சியாக இருக்கிற பாறைகள் மீது ஸ்டெப்ஸாக இருக்கும், அது மேலே இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் கன்னியாகுமரி. த ஃபால்ஸ் இஸ் சரௌண்டட் பை ஃபாரஸ்ட் ஆன் ஆல் சைட். People are allowed to take a natural bath here. அதாவது இந்த வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புளை வந்துட்டு நேச்சுரல் பாத் எடுக்கிறதுக்காக உள்ளே விடுவாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. Climate of Tamil Nadu. Tamil Nadu experiences tropical climate and there is a very little difference between summer and winter. The temperature during summer can rise up to 40 degrees Celsius. Due to its location, Tamil Nadu experiences hot and humid weather almost throughout the year, with mild winter. Tamil Nadu is dependent on monsoon rain and often face droughts if monsoon fails. Seasons of Tamil Nadu: winter season Jan to February, summer season March to May, southwest monsoon June to September, northeast monsoon October to December.
அதாவது ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னா வெப்பமான காலநிலை நிலவும் தமிழ்நாட்டில். கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும், அதாவது சம்மருக்கும் வின்டருக்கும் இடையில சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு வெப்பமான பிரதேசமாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்துட்டு சம்மர் டயத்தில் அப் டு 40 °C வரைக்கும் உயரக்கூடும். தமிழ்நாட்டில் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட டெம்பரேச்சர் வந்து வேறுபடும். மோஸ்ட்லி ஹாட்டாக இருக்கும், கொஞ்சம் வெப்பமாகவும், ஹியூமிட் அப்படின்னா என்ன, ஒரு ஈரப்பதமான வெதர் வந்துட்டு த்ரூ அவுட் இயர் வந்து இருக்கும். மைல்டு வின்டர் வந்துட்டு இருக்கும். தமிழ்நாடு வந்து பருவமழையை வந்து நம்பி இருக்கிறதுனால பருவமழை பொய்க்கும் பொழுது ஒரு வறட்சியான சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் நிலவும். Forests. There are many types of forests across Tamil Nadu. Most of these forests are found in the area near the Ghats. These forests have so many types of trees. The topmost branch of the tree form a continuous chain such that little or no sunlight hits the ground. This is called canopy. The forests are divided based on the canopy cover. அதாவது தமிழ்நாட்டில் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. இதில் மோஸ்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த ஏரியாவில் தான் நிறைய ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரீஸோட உச்சி, அதாவது டாப்மோஸ்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து உச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த உச்சி வந்துட்டு அப்படியே எல்லா மரங்களோட சேர்ந்து பின்னி ஒரு கண்டினியூஸ் செயின் மாதிரி ஆயிடும். ஸோ மேலேருந்து சன்லைட் வந்து கீழே வந்து தரையை வந்து தொடவே தொடாது. சன்லைட் வந்து கீழே வந்து விழுகாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இதைத்தான் என்ன சொல்வோம் அப்படின்னா கேனோப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதோட டென்சிட்டியை பொறுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், 3 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், அதாவது அது எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரிஸ், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஈரோடு இந்த பகுதிகள் எல்லாம் மரங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்குது. மாட்ரேட் டென்ஸ் ஃபாரஸ்ட் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, இதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஃபாரஸ்ட்னால் நல்லா இடைவெளி இட்டு மரங்கள் வந்து இருக்கும். ரொம்ப கண்டினியூஸாக ஒரு மாதிரி செயின் மாதிரி இருக்காது. சேலம், வேலூர், தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இருக்குது. இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்ல க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு லைட் க்ரீனில் இருக்கிறது மாட்ரேட் டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஓப்பன் ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும், ஓப்பன் ஃபாரஸ்ட்டாக வந்து இருக்கும். The forest can also be grouped as evergreen forest, deciduous forest, swamp, mangrove forest அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக குரூப் பண்ணியிருக்காங்க. The word evergreen forest, the word evergreen means எப்போவுமே அது வந்து க்ரீனாகவே இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் throughout the year. Ever, always plus green is equal to always green. The tree in this forest have leaves that are always green. In Tamil Nadu, we find evergreen forest in the western Ghats of திருநெல்வேலி, கன்னியாகுமரி, த நீலகிரி அண்ட் கோயம்புத்தூர் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டை வந்து பார்க்கலாம். அது வந்து எப்போவுமே அங்கே இருக்கிற மரங்கள் வந்து எப்போவுமே க்ரீன் லீவ்ஸை வந்து வச்சுருக்கோம். டிசிடியூவஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா இலையுதிர் காடுகள். The trees in this forest shed their leaves during the dry season. ரொம்ப ட்ரை சீசன் அப்போ வறட்சி காலத்தில் இங்கே இருக்க மரங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இலைகளை எல்லாம் உதிர்த்தி விட்டுரும். ஏன் அப்படின்னா அது உயிர் வாழ்கிறதுக்காக என்ன பண்ணும், இலைகளை எல்லாம் உதிர்த்தி விட்டுரும். These forests are usually found near the evergreen forest. They generally grow in the low region of the hills. அதாவது இது வந்து எது பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பக்கத்தில் தான் இந்த டிசிடியூவஸ் ஃபாரஸ்ட்டும் இருக்கும். இது வந்துட்டு ஹில்ஸோட அடிவாரத்தில் வந்து இருக்கிற ஃபாரஸ்ட்டை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசிடியூவஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
Swamp, mangrove forest. The word swamp means area that are low, where water gets collected easily. These forests are usually found near the beach and riverbeds. அதாவது இது வந்து ஸ்வாம்ப் அப்படின்னா அதோட மீனிங்கே என்னது அப்படின்னா லோ. இங்கே வந்து வாட்டர் வந்து ஈஸியாக வந்து கலெக்ட் ஆகிரும். அதாவது மழை பெய்யும் போதோ இல்லை பீச் வாட்டரோ என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். The Pichavaram mangrove forest is located near சிதம்பரம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து சிதம்பரம் அந்த ஊருக்கு பக்கத்தில் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்துட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தண்ணி நிற்கும். இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடுவில் வந்துட்டு தண்ணி நிற்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு ஒரு ஃபாரஸ்ட் வந்துட்டு இருக்குது. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.